கேட்கும் பொழுது நீங்கள் சத்தமாக சொல்லணும். சரியா? ஜான்சி ஆண்டி இப்போ வருவாங்க. சரி, முதல்ல ஜான்சி ஆண்டியை கூப்பிடலாமா? எல்லாரும் ஜான்சி ஆண்டி வாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்சி ஆண்டி உங்களுக்கு கேட்டுச்சா? ஜான்சி ஆண்டி உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்கலன்னு நினைக்கிறேன். ஜான்சி ஆண்டி மறுபடியும் கொடுங்க கொஞ்சம் சத்தமா. இன்னும் சத்தமா. ஜான்சி ஆண்டி கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு உள்ள போய் மட்டையாயிட்டவன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். ஜான்சி ஆண்டி வர்றீங்களா? வந்துட்டாரு. ஜான்சி ஆண்டி குளிச்சிருக்க மாட்டோம், பயப்படாதீங்க. சரியா? ஐயோ, ஜான்சி ஆண்டி காணோம். சீக்கிரம் கூடுங்கடே. இதோ வந்துட்டே. ஜான்சி ஆண்டி கொஞ்சம் அழகு குறைவா இருக்கவளா கூடுதலா இருக்கவளா? நான் எப்பவுமே அழகுதான். ஆமா, ஜான்சி ஆண்டி எப்பவுமே அழகுதான். ஏன்னா அவங்க தனி செங்க கட்டி போட்டு தான் குளிப்பாங்க. கேக்குதா? அழகா இருக்காங்களா இல்லையா? ஆமாம், ஜான்சி ஆண்டிக்கு முடி எப்பவுமே நிற்கிறது இல்லை. அவங்க வந்து ஷாம்பு போட்டே பகல்ல குளிச்சு பழகிட்டாங்க. ஜான்சி ஆண்டி இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி தர போறிய? இன்னைக்கா நோக்க வசனம் சொல்லி தர போறேன். நோக்க வசனம் சொல்லி தர போறல? சரி, நீங்க கேளுங்களேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். யாருக்காவது நோக்க வசனம் தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். அங்கிருந்தே சொல்லு. நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை என்னென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு 24:4. தப்பு தப்பு, எல்லாமே தப்பு 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 தப்பு. கொஞ்சம் பதட்டத்துல அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க ஒருக்கா சொல்லி கொடுக்கலாம்ல? சரி, நான் இப்ப சொல்லி தாரேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சரியா? சரியா? ஏனே நான் போயிட்டு வரேன். டாட்டா. சரின்னு சத்தமா சொல்லுங்க. அக்கா அவங்க உண்மையிலே தூங்கிட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டி வாங்க. ஆண்டி ஒழுங்கா சொல்லுவீல்ல? சொல்லணும். சரியா? நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு 34:4. புரிஞ்சா? இப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம். நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை என்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு 34:4. சூப்பர் சூப்பர், அழகா சொன்ன. ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். சரி, இப்போ அவங்கள பத்தி ஏதாவது விசாரிப்போமா? ஆண்டி, நீங்க வந்து உங்க வீட்டுல 2 பிள்ளைல ஒரே பிள்ளைல? ஆண்டி ஆண்டி மறந்துட்டவ. கொஞ்சம் பதட்டமா ஆயிட்டு உங்களை பார்த்த உடனே. 2 பிள்ளைல. ஆண்டி, நீங்க இப்போ வந்து என்ன பண்றதா? இனி வர்ற நாட்கள்ல ஏசப்பாவுக்காக என்ன பண்ண விரும்புறிய? ஆண்டி பத்தினா உங்களை போலதான் இருக்காங்க. நீங்களாம் யாரெல்லாம் ஏசுப்பாவுக்காக வேலை செய்வியா? அவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் ஊழியம் செய்வேன்னு சொல்றவங்க அல்லேலியா சொல்லுங்க. சோத்ராண்டவரே, ஏசப்பாவுக்காக வேலை செய்வேன்னா அதுக்கு அல்லேலியா போட்டிய, ஊழியம் செய்வேன்னு ரெண்டும் ஒன்று தான். சரியா? சரி ஆண்டி, இப்போ நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு என்ன நடத்தி தர போறீங்க? ஒரு கதை நடத்தி தர போறோம், ஒரு டிராமா. அப்படியா? சரி ஆண்டி, நாங்கள் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக இருக்கிறோம். எங்களுக்காக நல்ல பிள்ளைகளுக்கு இனி 1 வருஷம் கழிச்சு தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி கதை சொல்லி விடுங்க. சரியா ஆண்டி? சரி அண்ணே, சொல்லி கொடுங்க. ஆண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஜான்சி ஆண்டி இப்போ கேட்குதா? கேக்குதுனே, கேக்குது. சரி சரி, நாங்க டிராமால உங்களை சந்திரிக்கோம். டாடா டாடா டாடா. மணி 6 ஆகுது, இன்னும் எழும்பல. அஸ்வின், டேய் எழும்புடா, மணி 6 ஆகுது, ஸ்கூல்ல போண்டமா. அஸ்வினி
சீக்கிரம் எந்திரிக்கம்மா. எழும்பு. எந்திரிக்கம்மா, ஏமா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிய? டேய் மணி 6 ஆகுதுடா, சீக்கிரம் எழும்பு. இந்த வாரம் இருங்க. இடி அஸ்வினி, எந்திரட்டி போவோம் வா, அம்மா திட்டிக்கிட்டே இருக்காவ. ஏய் அண்ணே, என்ன தூங்க விடா. வாட்டி போவோம், சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கா. போ, எனக்கு தூக்கம் வருது. வா போவோம். இந்த அம்மா வேற அப்புறம் கத்திக்கிட்டே இருப்பா. வா போவோம் வா. சும்மா சும்மா நம்மளையே நோண்டிட்டு இருப்பான். ஏம்மா நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. போங்க 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 போங்க. ஹாய் ஹாய் அஸ்வினி, இட்டி அஸ்வினி. வாரேன் இரு. சீக்கிரம் வாட்டி. என்னத்தை தான் பண்ணுவாளோ எப்பா, அந்த லிப்ஸ்டிக்கை தேய்க்கிறதுக்குள்ள எப்பா. உனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டே இருப்பியோ? பரவ ஃபவுண்டேஷன் தேய்க்கா, ஐலைனர் போடா, லிப்ஸ்டிக் போடா, எத்தனை தான் போடுவா. சி, நான் தானே போனேன். உனக்கு என்ன, அமைதியா இறான். முகம் தானே அது, வேற எதுமா ஆளு மண்டையும் பாரு. போ, நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல. பாரு, இனி அம்மாட்ட ஒன்றும் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லுவேன் பாரு. அப்பந்தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரி போ. பட்டி போல. எம்மா எங்க இருக்கி? சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகு. எம்மா சீக்கிரம் வாங்கம்மா. வாரேன் வாரேன். கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு. சாப்பாடுலாம் எடுத்தீங்களா? நீங்க தான் தரணும், நீங்க தான் தரணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நான் அங்கே தானே எடுத்து வச்சேன், பேக்கில் எடுத்து வைக்கலையா? ஓ, டேபிள்ல இருக்க ஒன்றை போய் எடுக்கேம்மா, நான் எடுக்கேன். ஏய், எனக்குள்ள போய் சேர்த்து எடுத்துட்டு வாயா. உனக்கு நான் வேலைக்காரனா? தேவனை போய் எடுப்போ. தங்கச்சி காண்டி போய் எடுத்துட்டு வாயா. திட்டும் போது மட்டும் அண்ணேன்னு தெரியல, இப்போ மட்டும்தான் அண்ணேன்னு தெரியும். ஆளையும் மண்டையும் பார்க்கண்டமா. பட்டி தேவனா நீ வா. என்ன நொன்னே தான் நொன்னே, நீ வா. அண்ணே, அடிச்சேன்னு வச்சுக்கியா, பல்லெல்லாம் கீழே வந்துடும் பார்த்துக்க. சரி போ, நானே வந்து எடுக்கேன். வா வா போ. ஐ, டேபிள்ல 10 ரூபா இருக்கு, எனக்கு தான். ஏய், எனக்கு தோல. உனக்கு தர முடியாது, போட்டி. லேய், தோல. எனக்கு தான் 10 ரூபா. போட்டி. சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கோம்ல, எனக்கு தான் 10 ரூபா தான். நான் அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். சொல்லிக்க, பயந்துருவேண்ணா, போய் சொல்லுப்பா. நான் அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். சொல்லு, பயந்துருவேணான்னு கேட்கேன். போ, நான் அம்மாட்ட போய் பேசிக்கிறேன். போ. பார்த்துக்கலாம். போ போ போ. பாட்டி பாட்டி. என்னடா சத்தம், இன்னும் கிளம்பலையா? ஏம்மா 10 ரூபா தர மாட்டேங்க அம்மா, யார் ரூபாய் எடுத்து வச்சிருக்காவா? எம்மா, அவன் இந்த அம்மா எனக்கு தர மாட்டேங்கான். எம்மா நீ வச்சிருந்த 10 ரூபா எனக்கு தானே தெரியும், எடுத்து தர சொல்லவல. ஐயோ, 2 பேரும் அமைதியா இருங்க. 2 பேருக்கு 10 ரூபா தாரு. சண்டை போடாம ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. ஐ ஜாலி. சரி தாங்க, சீக்கிரம் தாங்க. தாங்க தாங்க, போயிட்டு வரேன். இந்தா, ஆ இந்த 10 ரூபா. சரி சரிம்மா, டாட்டா, போயிட்டு வரேன். டாடா, பாய் பாய். பாய். ஏம்மா நீங்கள் போங்க. சரி, ஸ்கூலுக்கு நடந்து போவோம். ஈட்டி அஸ்வினி, ஷூ போடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் மாட்டி, சீக்கிரம் வந்து தொலைட்டி. வந்துட்டேன். ஏன் நீ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா? வா வா போ வா. சரி வாரேன், வா வா போ வா. இது அடிக்காதட்டின் ரோட்டில் வரும்போது அடிச்சு சண்டை போடுறதுக்குனே தான் இருப்பியோ நீ என் கூட. தங்கச்சின்னா அப்படிதான் இருப்பேன். வா. அடிச்சுன்னு வச்சு வீட்டுக்கு வா, நான் யாருன்னு உனக்கு தெரியும் பாரு. நான் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஐலைனர் வாங்குவேனே. இன்னும் திருத்தவே முடியாது. ஐநூறு வாங்க போறியா? வீட்டுக்கு போய் டப்பா உடச்சி போடேன் பாரு. நீ ஒன்றும் பண்ண முடியாதே. போட்டி நீ என்னத்துக்கு இருக்கான்னு எனக்கு போ தெரியும். போ, இன்னைக்கு உங்க மிஸ்ஸுட்ட உனக்கு அடிதான். போ. பாப்போம். பாப்பா. சரி, நீ உன் கிளாஸ்க்கு போ, நான் என் கிளாஸ்க்கு போறேன். பாப்பா. சரி, பாய் பாய் பாய். இந்த மிஸ் இங்கே இன்னும் காணலை, நேரமே வந்தாச்சு. சரி பார்ப்போம், வருவாவ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் மிஸ். டேய், நாளைக்கு உங்க எல்லாருக்கும் எக்ஸாம், சரியா? எக்ஸாமா? ஆமா, படிச்சுட்டு வந்துருங்க எல்லாரும். டீச்சர், என்ன எக்ஸாம் டீச்சர்? நாளைக்கு உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம், சரியா? எக்ஸாமா? சட்டை போட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க, சரியா? சரி டீச்சர். சட்டை நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம். சட்டை. டேய் அண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாமா? மேத்ஸ் எக்ஸாமா? ஐ ஜாலி, எனக்கு எல்லாம் தெரியுமே. போட்டி கடுப்பேத்திட்டு இருக்காத, நீ உட்காந்துக்கிட்டு. போட்டி டென்ஷன்ல இருக்கும்போது தான் வருவா அந்த போட்டி தோற. நீ
படிக்கலையா? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு மேக்ஸ் வராதுன்னு. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும். போ போய் ஐலைனர் போடணும்ல, போய் வேலையை பார்ப்போம். சரி நீ போ, நானும் போயிட்டு வரேன். வா, வீட்டுக்கு போவோம். எங்கே போகிறா? ஸ்கூல் தூக்கத்துக்கா போகிற? வா. ஆமா பத்தியா, வா நம்ம சேர்ந்து போவோம். வா வீட்டுக்கு போவோம். வா. மா மா எம்மா மம்மி என்னடா? எம்மா எம்மா நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாமா? டேய், மேத்ஸ் எக்ஸாம்ட்டு நீ ஏன்டா இப்படி சோகமா இருக்கா? உங்களுக்கே தெரியுமில்லாம எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் வராதுன்னு நீங்களே இப்படி கேட்டா. சரிடா, பாத்துக்கலாம். படிச்சா எல்லாமே வரும். சரியா? ஏம்மா எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேம்மா, நான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கம்மா, என்னம்மா பண்ண? டேய், அதெல்லாம் படிச்சா வரும்டா. நீ ஏசப்பட்ட கேளு. சரியா? சரிம்மா பாக்கேன். நான் போயிட்டு வரேன், ரூம்ல இருந்து படிக்கேன். சரியா? சரி. நானும் ரூம்ல போய் படிக்கேன். சரி போயிட்டா. அஸ்வினி, அஸ்வினி, என்னம்மா? இங்க வாமா. சும்மா இருங்கம்மா. அஸ்வினி, என்னம்மா? எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. சும்மா சும்மா காய்ச்சல் தலைவலின்னு என் உயிரை அம்மா எடுக்கிறீங்க. டேய், கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வாயா. போங்கம்மா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க அவனை போய் கூப்பிடுங்க. போங்க, நான் போறேன். அஸ்வின், அஸ்வின், என்னம்மா? இங்க வாயா கொஞ்சம். இதோ வந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வருவியா? என்னாச்சுமா உங்களுக்கு? என்னாச்சு? ரூபாத்தாங்கன்னா போயிட்டு வரேன் கடைக்கு. இந்தாம்மா. சரிம்மா, நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னா. சரி, சீக்கிரம் பார்த்து போயிட்டு வா. ஆ எம்மா, மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க என்னங்க என்னங்க? வந்துட்டியா? என்னங்க வாங்கிக்கோங்க. தா. ஏம்மா, தண்ணி சூடு பண்ணி எடுத்துட்டு. சரிடா, இதை எடுத்துட்டு வரேன்னா. ஏம்மா, என்னங்க தண்ணி? தா. குடிங்க குடிங்க. என்னாச்சும்மா உங்களுக்கு? பாவம், என்ன பெத்த எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. எம்மா, பெட்டில் போய் படுத்து தூங்குங்கம்மா. சரிடா, நான் படுத்துக்கிறேன், நீ போய் படி. சரியா? எம்மா, நான் எல்லாம் படிச்சுட்டேம்மா, ஆனால் பயமாக இருக்குது. எனக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா. சரி, நான் ப்ரேயர் பண்ணுறேன். சரியா? சரிம்மா. நீயும் ப்ரேயர் பண்ணிட்டு போய் படி. சரியா? சரிம்மா, நானும் ப்ரேயர் பண்ணிட்டு போய் படிக்கேன். சரிம்மா. ஐயோ, என்ன பண்ணனே தெரியலையே. சரி, ப்ரேயர் பண்ணிட்டு படிப்போம். அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா, நான் நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாம் எழுதணும். அதுக்கு நல்ல ஞாபகத்தை தாங்க எனக்கு. நான் நல்லபடியாக எழுத நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆமேன். சரி, இனி படிப்போம். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18, 2 10s are 20. சரி, இப்போ இவ்வளோ போதும், காலைல படிச்சுக்கலாம். எப்போ தூங்கும். அஸ்வின், அஸ்வின், சீக்கிரம் எழும்புடா, இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம்ல. ஐயே, ஆமாம், இன்னும் வரேம்மா, இன்னும் வரேன். வா, சீக்கிரம் வா. இன்னும் வந்துட்டேம்மா. எம்மா எம்மா ப்ரேயர் பண்ணுங்கம்மா. அப்போ அந்தம்மா நான் நல்லா எழுதுவேன். என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கம்மா. சரிடா, நீ நல்லா படிச்சிருக்கிய? ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சியா? எனக்கு ஆமாம்மா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் படித்தேன். சரி, எழுதும் போதும் ப்ரே பண்ணிட்டு எழுது. சரியா? ஏசப்பான சொல்லி தருவாங்க. சரிம்மா, சரி சரி, நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க, மறந்துடாதியா? சரிம்மா. சரி, இந்த அஸ்வினி எங்கே போனா? ஸ்கூலுக்கு டைம் ஆகல, கூப்பிடுங்க. அஸ்வினி, அஸ்வினி, சீக்கிரம் வாடிமா. வந்துட்டேன். எப்போ
மேக்கப் போட்டு இருப்ப, சீக்கிரம் கிளம்பி வர தெரியாதா? நான் வந்துட்டேமா. டேய் அஸ்வின், மேக்ஸ் படிச்சிட்டியா? படிச்சிருக்கேன். பாப்போம் பாப்போம், எழுதிடலாம். வா 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 வா. ஏன் இவ்வளோ இழுத்து பேசுற? நீ மேக்கப் போட்டு வந்துட்டா, நான் மேக்கப் போடல, அதான் அப்படி இழுத்து பேசுறேன். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இல்ல, மேக்ஸ் டெஸ்ட்லாம் அதான் சும்மா பார்த்தேன். ஓ, எனக்கு மேக்ஸ் டெஸ்ட், உனக்கு மேக்ஸ் டெஸ்ட், அப்படி தானே? சரி சரி. ஆமா. எம்மா இவ்வளோ பாருங்கம்மா, காலே கடுப்பேற்றிட்டு இருக்கா. என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவா, பார்த்துக்கிடுங்க. அஸ்வினி நீ சும்மா இரு, அவனே பயந்துட்டு இருக்கான், நீ கூட கொஞ்சம் பயன்படுத்தி விடாத. சரிம்மா, சரி சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். எம்மா 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 எம்மா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று ஸ்கூலுக்கு போது இருக்குல்ல, அவா என்ன அடிச்சிட்டான். ரோட்டில் வச்சு அடித்தான், ரோட்டில் வச்சு. எதுக்கு அடிச்சா உன்ன? நான் என் பாட்டுக்கு வந்தேனா, அவனை அடித்தான். நீங்கள் வேணா அந்த பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அந்த பிள்ளைகள் வரைக்கும் பார்த்து. பொய் சொல்ல. சரி சண்டை போடாதீங்க. நீ எதுக்கு அவனை ரோட்ல போகும்போது அடிச்சா? அடிக்க முடியும். அவனும் அதுமே தங்கச்சின்னு அடிப்ப வாங்கிக்கணும், சரியா? ஏமா நீ மட்டும் அவனை ரோட்ல போகும்போது அடிச்சல்ல? சரிம்மா, சாரி சாரி, நான் என்னை அடிக்க மாட்டேன். அம்மானா அம்மா தான். சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். டாட்டா பாய். பார்த்துக்கோங்க. டாட்டா. நானும் போயிட்டு வரேன். பாய். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். இடி அஸ்வினி வா வா போ வா. எப்படி உன்னை போட்டு கொடுத்தேன் பாத்தியா பாத்தியா பாத்தியா? இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் பாத்தியா பாத்தியா பாத்தியா? என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியோ? சாச்சா, அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ படிச்சியா? நான் படிச்சிட்டேனே. எப்போ வரைக்கும் நீ படிச்சா? நான் நிறைய படிச்சேன். நிறைய படிச்சியா? நிறைய படிச்சேன். சரி சரி, பாப்பா வா, எக்ஸாம் ஹால் போலாமா? வா வா. டாட்டா, போயிட்டு வா. நீ உன் எக்ஸாம் ஹால் போ, நான் என் எக்ஸாம் ஹால் போகிறேன். பாய். போய்ட்டு பாய். ஐ, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜாலி ஜாலி. சரி, ப்ரேயர் பண்ணிட்டு எழுதுவோம். அன்புள்ள ஏசப்பா, எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்க செஞ்சீங்க, நன்றி ஏசப்பா. நல்லபடியாக எழுத வச்சிங்க, எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, பேப்பர் எழுதுறவங்களால தயவு கிடைக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமீன். ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின். சீக்கிரம் எழுதிட்டு சீக்கிரம் போயிடலாம். 2 + 2 4 தானே? இல்ல இல்ல இல்ல. 2 + 2 6. இல்ல 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 இல்ல. 2 + 2 8. எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அஸ்வினை கிண்டல் பண்ணி பண்ணி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. 3 + 3 3 + 3 இதுவும் மறந்து போச்சு. நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன்? எப்பா, எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு சென்டம் தான். ஜாலி 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 ஜாலி. இந்த அஸ்வின் எங்கே போனா? இன்னும் கிரவுண்டுக்கு வரல. அண்ணா, நீங்கள் யாராவது அஸ்வினியை பார்த்தீங்களா? அஸ்வினியை பார்த்தீங்களா? அஸ்வினியை யாராவது பார்த்தீங்களா? அஸ்வினி, அஸ்வினி. யாரடா? அண்ணாடா? ஏன் அஸ்வினி, உனக்கு என்ன ஆச்சுமா? ஏமா நல்லா எழுதல? நேற்று ஏதோ நிறைய நேரம் படிச்சேன்னு சொன்னா. கிண்டல் பண்ணும்போது அளவாக கிண்டல் பண்ணோம், ஓவராக கிண்டல் பண்ணா இதான் நிலமை, புரிஞ்சுக்கண்ணா. ஆமா, என்ன கொஸ்டின் உனக்கு கேட்ட அவ்வளோ கஷ்டமா? ஓ, 2 + 2 கேட்டாவளா? இது படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். மேடம், என்ன ஆன்சர் எழுதுனீங்க? 6 எழுதுனியா? என்ன இட்டி சொல்லா? 2 + 2 4 லாட்டி வரும். உனக்கு எங்கிருந்து 6 வந்து?
நீ ஃபெயில் தான், வா வீட்டுக்கு போகலாம். அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன் பாரு உன்னைய. அண்ணே அம்மாட்ட மட்டும் சொல்லாதனே. செத்துட்ட பாரு. டண்டனக்கா 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 டன். பாரு பாரு செத்தான் இன்னைக்கு. பாரு இன்னைக்கு நான் தான் டான். பாரு வீட்டுக்கு வா. எம்மா எம்மா என்ன பெத்த தாயே எங்க அம்மா. மம்மி வாரேன்டா வாரேன். சொல்லுடா வந்துட்டியா? எம்மா உங்களை எனக்கு பார்த்த உடனே கெட்டி பிடிச்சி ஒரு முத்த தரணும்னு ரொம்ப ஆசைமா பண்ணிக்கிட்டுட்டா. பண்ணுடா பண்ணு. எம்மா உம்மா 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 அம்மா. எப்பா எம்மா நாய் அழுது பாருங்க எங்கன்னு பாருங்க. நீ ஆண்டி அழுதுட்டே வாரா? அவன் என்ன சந்தோஷமா இருக்கா? நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு வாரா? அல்லாம சொல்லு என்னாச்சுன்னு. என்னது நல்லா எழுதலையா? உனது மேக்ஸ் நல்லா வருமே, ஏன் ஒழுங்கா எழுதல? நல்லாவே எழுதலாமா? எம்மா எம்மா கேட்டில 2+2 அக்காக்கு 6. எங்க இருந்து 6 வந்தேன்னு தெரியல. சரி அல்லாத விடு. ஏம்மா நேற்று வாய்க்கிலேயே என்ன கிண்டல் அடிச்சாலாமா. இன்னைக்கு இவளுக்கு தேவைதான், வாங்கி கட்டிக்கிட்டு. சும்மா இருக்க சொல்லுங்க. டேய் நீ சும்மா இரு. சரி நீ அல்லாம இரு. அம்மா அவன் எப்படிமா நல்லா எழுதுனா? அவன் நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சான். ஏசப்பா அவனை சொல்லி கொடுத்தாங்க. அம்மா அப்ப ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சா ஏசப்பா சொல்லி தருவாங்களா? ஆமா. அன்னைக்கு நீ எனக்கு கீழ்ப்படியில, அவன் கீழ்ப்படிஞ்சு எனக்கு உதவி செஞ்சான். நீனும் கீழ்ப்படிஞ்சிருந்தா ஏசப்பா உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. சரிம்மா, அப்ப நானே இனி உங்களுக்கு கீழ்ப்படிவேன். சரியா? சரி. எம்மா நான் நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு படிக்க போட்டா? சரி போய் படி, ப்ரே பண்ணிட்டு படி. சரியா? சரிம்மா டாட்டா. அஸ்வினி நீ ஃபெயில் தான், இன்னைக்காவது போய் ப்ரேயர் பண்ணிட்டு படி. சரியா? டாட்டா. போய் ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கேன். சரியா? ஏம்மா நீங்க எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க, நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கேன். சரியா? சரி. பாய். எல்லாரும் ட்ராமா பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சு? படிக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கணும். சரியா? மினிமம் 2 வசனமாவது படிக்கணும். சரியா? படித்து பைபிள் வாசித்தோம், பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரியா? புரிஞ்சா? புரிஞ்சா? சரி. வாரண்டோய் கள்ள சத்தம் வாரண்டோய் உன்னை பிடிக்க வாரண்டோய் சத்தா சத்தா சத்தம் வாரண்டோய் கள்ள சத்தம் வாரண்டோய் உன்னை பிடிக்க வாரண்டோய் சத்தா சத்தா சத்தம் சத்தான் கள்ள சத்தம் சத்தான் சத்தம் சத்தான் கள்ள சத்தம் சத்தான். தேவனிஷ்டத்துக்கு கீழ்ப்படி அவர் விருப்பத்தை நீயும் செய்திடு. வேதத்தை தினமும் நீ படி, அனுதினம் ஜெபத்தில் நீ தரித்திடு. தேவனிஷ்டத்துக்கு கீழ்ப்படி அவர் விருப்பத்தை நீயும் செய்திடு. வேதத்தை தினமும் நீ படி, அனுதினம் ஜெபத்தில் நீ தரித்திடு. சத்தம் ஓடுவா கள்ள சத்தம் ஓடுவா, உன்னை விட்டு ஓடுவா தலை தெரிக்க ஓடுவா. சத்தம் ஓடுவா கள்ள சத்தம் ஓடுவா, உன்னை விட்டு ஓடுவா தலை தெரிக்க ஓடுவா.